Hi viewers, welcome to Guess My Food. இன்னைக்கு நாம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஆயில் 1/4 கப், நெய் 1 டேபிள் ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி இலை, மிளகாய் 1, தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4, வேக வச்ச முட்டை, ஃபர்ஸ்ட் நாம அடுப்பு பற்ற வச்சு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயிலோடையே நம்ம நெய்யும் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நெய் ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். ரெண்டும் ஹீட் ஆனதும் இப்போ நாம பட்டை சேர்த்துடலாம். அடுத்து கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டா வெடிக்கட்டும். இப்போ நாம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வதங்கட்டும். அடுத்து நாம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதுவும் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு. இப்போ நாம நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் யூஸ் பண்ணாதீங்க, பச்சை மிளகாய் இல்லாட்டி அது பழுத்த மிளகாய் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் புதினா ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நாம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி வந்தாதான் எக் பிரியாணி ரொம்ப டேஸ்டியா வரும். இப்போ நாம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வணக்கி விடுங்க. பாருங்க, தக்காளி ஃபுல்லா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நாம ஊற வச்ச அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் எக் பிரியாணி செஞ்சுருக்கேன். உங்களோட அரிசி அளவு எக்ஸ்ட்ரா இருந்தா இன்கிரீடியன்ஸ் அளவு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நாம அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியோட மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அப்பதான் எல்லா இடமும் ஈவனா இருக்கும். இல்லாட்டி அங்கங்க கலர் லைட்டா திக்கா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க நார்மலா ஒயிட் ரைஸ்க்கு எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்ச முட்டை தான் சேர்க்க போறோம். அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் விட தேவையில்லை. இப்போ நாம வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இப்போவும் கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இந்த வாட்டரோடய ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை மறுபடியும் வேக வச்சா உடஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படாதீங்க. ஆல்ரெடி வேக வச்ச முட்டைனால அது உடையாது. இப்போ நாம இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு விடுற அளவுக்கு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.